பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா, பிரிட்டன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு சந்திப்புகளை நடத்தினார். G7 கூட்டத்தின் போது அவர் வேறு பல நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்புகளின் போது பிரதமர் மோடியும் கனடிய பிரதமர் மார்க் கார்னியும் இந்தியா கனடா உறவுகளில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான முன்னேற்றத்தை வரவேற்றதோடு எதிர்கால நோக்குடைய ஒரு ஒத்துழைப்பை உருவாக்குவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு மற்றும் உலோகவியல், நிலக்கரி தொடர்பான வணிக ஏற்பாடுகள் உள்ளிட்ட பொருளாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மருடன் நடைபெற்ற சந்திப்பின் போது விஷன் 2035 கீழ் இந்தியா இங்கிலாந்து உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பிரதமர் மோடி ஆய்வு செய்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், கல்வி மற்றும் மக்களிடையேயான உறவுகள் ஆகியவற்றில் நிலவும் ஒத்துழைப்பை இரு தலைவர்களும் வரவேற்றதாகவும் விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் செயல்படுத்தப்படுவதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானையும் பிரதமர் மோடி சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மேற்காசிய பிராந்தியத்தில் நீடித்த அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் உரையாடல், ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டம், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றிற்கான மரியாதை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பிரதமர் மோடி கென்ய அதிபர் வில்லியம் ரூட்டோவையும் சந்தித்தார். குளோபல் சவுத் எனப்படும் வளரும் நாடுகளின் குழுமத்தின் அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்ட நீண்டகால உறவை இந்தியாவும் கென்யாவும் கொண்டுள்ளன என்று கூறிய பிரதமர் மோடி, தங்கள் மக்களின் நலனுக்காக இணைந்து செயல்படுவதில் இரு நாடுகளும் உறுதியாக உள்ளன என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக எகிப்திய அதிபர் அப்தெல் ஃபதா அல் சிசியையும் பிரதமர் மோடி சந்தித்தார். எகிப்துடன் இந்தியா கொண்டுள்ள நீண்டகால நட்புறவை இந்தியா மிகவும் மதிக்கிறது என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஜப்பானிய பிரதமர் சனே டகாயிச்சியுடனான சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஜப்பானும் தங்கள் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங்கையும் பிரதமர் சந்தித்தார். வர்த்தகம், வணிகம் மற்றும் எதிர்கால முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்.